மட்டன் பிரியாணி குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதுக்கு நான் 10 to 12 பீசஸ் ஆஃப் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மட்டன் வேக வைக்கிறதுக்கான தண்ணியும் ஊற்றிடுங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கிளாஸில் நான் அளந்து ஊற்றிருக்கேன். தண்ணி அதிகமாக போனாலும் பரவாயில்ல. அரிசி போட்ட அப்புறம் தண்ணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் கீ சேர்த்திக்கலாம். இதில் கிராம்பு 2, ஏலக்காய் 3, ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது பொரிஞ்சதும் 1/2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வணங்கினதும் 1/2 தக்காளி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தட்டுன 4 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தி வணக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்திக்கலாம். 5-6 புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதை வணக்கி சேர்த்திக்கோங்க. இதை கறி சேர்த்துறதுக்கு முன்னாடியே சேர்த்தி வணக்கியிருக்கணும். ஸோ நான் இப்போ செப்பரேட்டாக வணக்கி சேர்த்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்திக்கலாம். நான் இங்கே இந்த கப்பில் 1/2 கப் சேர்த்திருக்கேன். அரிசி சேர்த்தி அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணிக்கு பதிலாக வேக வச்ச மட்டன் தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குழஞ்சி வரதுக்காக மட்டன் வேக வச்ச தண்ணி போக 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் இதுக்கு மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இறக்குறதுக்கு முன்னாடி கீ சேர்த்தி நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சதால் நல்லா பசவாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கான சாப்பாடு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.